100 நாள் வேலை திட்டம் தொடர்பான மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை கண்டித்து போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இல்லாமல் எதிரி கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாகவும் விமர்சித்தார். சென்னையில் தனது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காரில் இருந்து இறங்கி நடந்து சென்று மக்களை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து ஜிகேஎம் காலனியில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அண்ணா திருமண மாளிகையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். முதலமைச்சர் முன்னிலையில் 15 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் அவர்களுக்கு சீர்வரிசை பொருட்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். மணமக்களை வாழ்த்தி சில அறிவுரைகளை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் தனது வெற்றிக்கான ரகசியத்தையும் கூறினார். என்னுடைய வெற்றிக்கு பின்னாலே என்னுடைய மனைவி தான். அதனால்தான் மணமக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமகனத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில. ஆகவே அந்த நிலையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளணும். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள சட்ட திருத்தங்களை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார். திராவிட முன்னேற்ற சார்பிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. மேலும் எதிர்க்கட்சி தலைவராக இல்லாமல் எதிரி கட்சி தலைவர் போல் இபிஎஸ் செயல்படுவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். எதிரி கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிரி கட்சி தலைவராக செயல்படுறதோட உண்மையான எதிர்கட்சியில செயல்படுவேன். அதான் உண்மை. முன்னதாக கொளத்தூர் பெரியார் நகரில் 6 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமுதம் அங்காடியின் பணிகளை தொடங்கி வைத்ததுடன் 11 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார்.